ஜீவாவும் கண்மணியும் சேர்ற மாதிரி வர எபிசோடு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கண்மணி அன்பு காணும் சொல்லி துடிச்சு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் ஒரு டெம்போ வருது. அதை பார்த்தா அதில் வந்து அன்பு இறங்கி வர்றாங்க. அப்போ தான் கண்மணிக்கு உயிரே வருது. அன்பு இறங்கி வந்தாலும் கண்மணி அன்பு கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்தில் கண்மணி அம்மா மாப்பிள்ளை எங்கே போனீங்க, வீடு வேற திறந்து கிடந்துச்சு, நீங்கள் வேற காணும்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ பதறி போயிட்டோம். கண்மணியும் உங்களை காணும் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் துடிச்சு போயிட்டா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, நீங்கள் எங்கே இருந்து வரீங்க அப்படின்ட்டு அன்பு கிட்ட கண்மணி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கண்மணி எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு கண்மணி அம்மா, ஏய் இன்ன வரைக்கும் மாப்பிள்ளை காணும்னு சொல்லி அழுது புலம்புனேன். இப்போ என்னன்னா மாப்பிள்ளை வந்ததும் எதுவும் பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் எங்ககிட்ட நடிச்சதெல்லாம் போதும், மாப்பிள்ளை மேலே பாசமே இல்லாத மாதிரி எங்ககிட்ட காட்டினதெல்லாம் போதும். இனிமேலும் இந்த மாதிரி இருக்காமல் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ பாரு அப்படின்னு கண்மணி அம்மா சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் கண்மணி, எங்கே போனீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் வாட்டில் போயிடுவீங்களா, நீங்கள் காணும் சொல்லிட்டு நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு சொல்லுங்க தெரியுமா அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அன்பு இருந்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. உடனே இனிமேல் தான் இந்த மாதிரிலாம் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு கண்மணி அன்பு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அன்பு, ஜீவா என்னை நம்பி பெரிய பொறுப்பு கொடுத்தாரு, ஆனால் அதை நான் காப்பாற்றாமல் ரெஸ்டாரண்ட்டை மூடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதான் அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் திறக்கிற வரைக்கும் இந்த டெம்போவில் வச்சு நம்ம சமையல் செஞ்சு எப்பவும் போல் வேறு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற கண்மணி அப்படின்னு அன்பு கேட்குறாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, நல்ல ஐடியா, இப்போதைக்கு ரெஸ்டாரண்ட்டை எப்போ திறப்பாங்கன்னு தெரியல, அது வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே இப்படி சமையல் செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு நாளைக்கு ரெஸ்டாரண்ட் திறக்கும்போது அது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்கிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு, நலன் பெரியசாமி, நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க. உடனே கண்டிப்பாக அன்பு, நாங்கள் ஜீவாவுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களும் தெரிஞ்சிடுறாங்க. இங்கே அன்பும் கண்மணியும் ஜேபி ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி அந்த டெம்போவை வச்சு சமையல் செஞ்சு கஸ்டமர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நிறைய கஸ்டமர்ஸும் வர்றாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது உள்ளதை விட அதிகமான ஆட்கள் தான் அங்கே வர்றாங்க. இதனால் அன்பு கண்மணி 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஜீவாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.